Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. தானா அவளு ஹலோ ஆல் லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனல் சார்பாக இப்போ வந்து 1K ஸ்பெஷல் மீட்டப் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. ஸோ என்னடா 1Kக்கெலாம் வந்துட்டு என்னடா ஸ்பெஷல் மீட்டப்பு, இது 1Kல என்னடா பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். ஃபேம் கிடைக்கும் போதும் சரி, ஃபேம் கிடைச்சிட்டு இருக்கும் போதும் சரி, கிடைச்சதுக்கு அப்புறமும் சரி, யார் வேணா வந்து சப்போர்ட் பண்ணலாம், யார் வேணா வந்துட்டு கூட இருக்கலாம். ஆனா ஒரு முயற்சி பண்ண போறோம் அப்படிங்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்டாவும் சரி, சப்போர்ட்டராகவும் சரி, வெல்விஷராகவும் சரி, எல்லாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுனாலதான் இது நடந்திருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டப் தான். ஸோ இந்த ஸ்பெஷல் மீட்டப்ல சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு வந்துட்டு எங்களால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களுக்கு உண்மையாகவும் உங்களுக்கு ஏதாவது எங்களால் முடிஞ்சதை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். துப்பாக்கி விஜய் மாதிரி போகணும். புகையில இருந்து அது என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்பனே விநாயகா, வினிதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஒரு கண்ணு வரவ கண்ணு உன்ன முச்சு பார்க்கும் நின்னு ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது.
உண்மையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த செட்டப் ஓகேவா? ஓகே தான். இதை விட அப்டேட்டட் வெர்ஷன் பார்க்கலாமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். பயங்கரமா இருக்கு செட்டப். பிரேம்ல இருக்கிறத அப்படியே டிவில ரீக்ரியேட் பண்ணிட்டோம். சரி ஓகே, வாங்க இப்ப நம்ம ஷார்ட் ஃபிலிமை பார்ப்போம். ஒரு வழியா கொண்டு வந்தாச்சு. ஹாய் சொல்லுங்கடா. ஜீவா ஹாய் சொல்றோம். ஜீவா அப்படிதான் கூல் கை, அப்படிதான் இருப்பான். இதுல மட்டும் சவுண்ட் வராது. நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக தான் மாமா. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் நீ பண்ற யாரும் வாழ்க்கை அப்போ பாத்ரூம்ல மாதிரி ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த சிம்பிளை விட மாட்டேங்கிறான்டா. கேக்க மட்டும் வச்சிட்டானுங்க, ஆனா அதே கிடக்குது கேக் மட்டும். அதுக்கும் போட்டி வரும்னு நினைக்கிறேன் முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே, அடுத்த வீடியோல எலும்பெடுத்துக்கிறா இளந்தாரி புள்ள சும்மா நக்கி நக்கி கீழே விடுது. சந்திப்போம். நம்ம பிளான் பண்ணா வெளியே வச்ச மாதிரியே தெரியல. பேசிட்டு இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். முக்கிய செலிப்ரேஷன்ல தான் இருக்கும். இப்போ வந்து என்னடா அது நார்மலாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இருக்கு. பசங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரோவர்ட்.
அவங்கவுங்க வந்துட்டு ஒவ்வொரு ஜோன்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு யூனிக்கான கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இருக்கு. நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு கேட்டா இவரு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட்டிவ் பர்சன். எப்போ கேட்டாலும் மோட்டிவேஷனா பேசுவாரு. என்ன ரொம்ப சாப்பிடுவாரு, அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாலியா இருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட தான் கேட்க போறோம். அவர் இன்னொன்னு அழகிய தன்னதுல முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பாத்துருங்க. ஓகே, வாங்க போலாம். அவரோட நேம் வந்து தமிழ்மதி. ஃப்ரெண்ட், ஸ்மைலி எமோஷன், அது உண்மையாலுமே ஒரு அழகிய தருணம் தான். குட் மெமரிஸ். மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான். ஏன்னா அதுக்கு பல கஷ்டங்கள் தாண்டி பல பல பிரச்சனைகள்லாம் தாண்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, செல்ஃப் டவுட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து தாண்டி அது சக்ஸஸ் ஆச்சு. சின்ன வயசுலேருந்து அங்கே இருந்தேன்னா சாப்பிட்டுட்டே இருப்பேன். அதனால இங்கே வந்துட்டேன். ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. தம்பியா இல்லை ஃப்ரெண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்டா, இப்பெல்லாம் எதுவுமே டெஃபினிஷனே கொடுக்க முடியாது. மோர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு. இவர் வந்துட்டு நம்ம சேனலை செக் பண்ணீங்கன்னா கன்சிஸ்டண்டா கமெண்ட் பண்றவர் இவர் தான். எதுனே தெரியாது, சேனலுக்கு இவருக்கு பண்ற கமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, வீடியோக்கு இவருக்கும். ஆனா பண்ணுவாரு. ஃபேன் பைனா திலக்கு தான். ஸோ எட்ரா வண்டிய அதான் உங்களோட டைலாக். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற சீனு. இப்போ வந்து எனக்கு அந்த லாஸ்ட் அந்த கிரையிங் ஷாட் அது செமையா இருக்கு, வேற லெவல். ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு அவர் கதை சொல்லுவார். லாஸ்ட் கையிங் ஷாட். மச்சான் நீ பண்றா, உங்கூட யார் இருக்காங்களோ இல்லையோ நான் இருக்கேன். அந்த சீன், அந்த டைலாக். ஆமா, மை பர்ஃபார்மன்ஸ் இந்த கிளைமாக்ஸ் ஷாட் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். கோஸ்ட் மை ஹார்ட் கஷ்டப்பட்டு பண்ணோம். வெங்காயம் அது இதெல்லாம் தேய்ச்சி பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஓகே ஓகே, இவரை பத்தி தான் பேச போறேன். என்னடா திருப்பி இதுக்கே வந்தோம்னா, இங்கதான் லைட்டிங் நல்லா இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸ்பெஷல் பாண்ட் இருக்கு, அது டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இப்போ வந்து தம்பி அதை விட தாண்டி சும்மா கலாய்க்கிறத எப்படி வேணா ஓட்டிக்கலாம், எப்படி வேணா திட்டிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கு. அதே மாதிரி இவரா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்குவாரு, பெருசா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்குவாரு. பார்த்தா ஐயா பாப்பாரு, ஆனா வாங்க மாட்டாரு. அந்த மாதிரி தான் டைப் இவரு. அழகிய தருணத்துக்கு ரொம்ப டைம்ல ஒரு முக்கியமான டைம்ல ஒரு ஹெல்ப் பண்ணிடுறாரு ராகுல். குட் ஹாப்பி வைப்பு. எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு 100K அடிச்சிடணும், அதுதான் அடுத்த எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்ஸ்ட் சொல்லடா என்னென்ன டிஷ் இருக்கும் அப்படிங்கிறதா வந்தேன். இன்னும் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி எல்லாத்தையும் மீட் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அதான் மெயின். நிறைய இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கோம்னா, நீ அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்து வந்திருக்கோம். அடுத்தடுத்த ஷார்ட் ஃபிலிம் சக்ஸஸாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். 1K ஸ்பெஷல் மீட்டர் வச்சு 100K அடிச்சிடணும் கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்ட்டு இந்த வருஷத்துல அழகிய தருணம் வந்துட்டு இவ்வளோ ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ், இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் டேலண்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்லணும்னா, ஜீவா பத்தி சொல்லணும்னா, இவரு தான் வந்துட்டு நம்ம சேனல்ல வந்து முக்கியமான பொறுப்புல இருக்காரு. என் டைம்ல வந்து ஒரு டீம் செட் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஜீவா தான். எல்லா தமிழ்ல இருந்து அவ்வளோ கிரியேட்டிவிட்டியா பண்ணுவாரு. இப்போ கூட சக்சஸ் மீட், இந்த ஸ்பெஷல் மீட்டப் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு அவரோட இன்புட்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னி தொடரும். அவர் வந்து ஒன்றும் இல்லை, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா படித்தோம், ஒரே ஸ்கூலு ஒரே ஊர் தான். ஆனால் வந்து ஒரு கரெக்ட் டைம்ல ஒரு ரைட் பர்சன் வந்து மீட் பண்ணா எப்படி வேகமாக ஒரு ஃப்ளோ போகுமோ அந்த மாதிரி அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த எவ்ரி இதில். அதே மாதிரி என் மூஞ்சியெல்லாம் ஒரு ஆள்னு வச்சுக்கிட்டு உட்காந்து அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ கூட நிறைய மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஹோப்ஃபுல்லி இந்த ஜேர்னி தொடரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ணா, அடுத்தது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் கண்டிப்பா. பிரதர், ஃப்ரெண்டு, இன்னும் என்ன வேணா சொல்லலாம். ஹார்ட் ஒர்க்கர், அப்புறம் அது அதிகமாக முயற்சி போட்டுக்கிட்டே இருக்காரு. கன்ஃபார்மாக சக்ஸஸ் கிடைக்கும். நியூ பிரதர். நம்ம இது ஆரம்பிக்கிற போது ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட ஃபேமிலிக்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அவனுக்குள்ள ஒரு ஒரு மன கஷ்டங்கள். ஆனால் அதை பண்ணணுங்கிற ஒரு விஷயம், பண்ணியே ஆகணும், யார் என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிற ஒரு விஷயம்
அவனுக்குள்ள அது வந்து இருந்துகிட்டே இருந்தது. அவங்க இன்க்ளூடிங் அவங்க ஃபேமிலியில் முதற்கொண்டு எல்லாமே அவங்க வேணாம். இந்த ட்ரீமை வந்து அப்படியே இருக்கக்கூடாது, அவர் இன்னும் மேலும் மேலும் வளரணும். அதுக்கு நாங்கள் எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருப்போம். ஒரு அண்ணனாக இருந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ என் தம்பிக்கு நான் பண்ணுவேன். கண்டிப்பாக அது ஒரு டீமாக மாறும். நம்ம தம்பி நம்மளை கொஞ்சம் தூக்கி எடுத்துகிட்டு போவான் அப்படின்ற ஒரு இதில் அந்த இடத்துல யாரும் சப்போர்ட் பண்ணலை, ஆனால் தம்பி சப்போர்ட் பண்ணான். ஸோ அவனுக்கு என்ன கடன் பட்டிருக்கேன்னு தெரியல. இது கண்டிப்பாக கூடவே நான் இருப்பேன், நல்ல அண்ணனாக இருப்பேன். எதுக்கு சண்டை போடுறேன்னு தெரியாது, ஆனால் சண்டை போட்டுக்குவோம். ஆனால் எதுக்கு அந்த சண்டை போட்டுங்கிற ஒரு விஷயத்தையே தாண்டி சேர்ந்துக்குவோம். இதுதான் எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங். யார் என்ன சொன்னாலும் எதுவும் கவலைப்பட மாட்டோம். ஆனால் எதுக்கு சண்டை போடுறோங்கிற ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒன்று பேசிடுவேன், ஃபோன் பண்ணிடுவாரு, இல்லைன்னா அவரு பேசிடுவாரு, யாரோ ஒருத்தர் பேசிடுவோம். ஆனால் வந்து உடனே சேர்ற போது எங்களுக்கு எந்த ஒரு அந்த சண்டை போட்ட ஒரு விஷயமே மெமரிக்கு வராது. ஒரு ஜஸ்ட் ஒரு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாவே போதும். எல்லாமே எல்லாம் என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது அப்படியே மாறிடும். அது சின்ன வயசுக்குள்ளேயே எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இந்த பர்சன்ஸ் எல்லாருமே என் கூட இருந்தா கண்டிப்பா என் சக்ஸஸ் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். என் மேலே வச்ச நம்பிக்கை நான் உங்க மேலே வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். லைஃப் ஆஃப் லோகேஷ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.